கருணாநிதி என்ன கவிதை எழுதுகிறான்? காரைக்குடி, கண்ணங்குடி, குன்றக்குடி, குமாரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லால்குடி, ஆய்க்குடி, புதக்குடி, சூரக்குடி, எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி, போதுமா குடி என்பேன். கருணாநிதி கவிதை. நான் கேட்கிறேன், 12 ஊரை சேர்த்து சொன்னா அவன் கவிஞனா? எங்க ஒரு மினி பஸ் கண்டக்டர் 55 ஊரை சொல்றான், அவனை எந்த மாநாட்டில் பேச விட்டுறது? என்னடா அக்கிரமம்! கருணாநிதிக்கு மகள் செல்விக்க மக அதுல மாநாட்டில் வீணை வாசிக்கிறார். வேற ஆள் கிடைக்கல. 2 போலீஸ் அதிகாரி காலுக்கு மேல கால் போட்டு ஒரு அதிகாரி சொல்றான், நல்லா வாசிக்கிறாளேங்கிறான். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரி சொல்றான், அந்த குடும்பமே பிரமாதமா வாசிக்குங்கிறான். அவன் ஒரு கவிஞன் கவிதை பாடுகிறான், மூடி போட்டால் பிராண்டி பாட்டில், முக்காடு போட்டால் பிரதிபா பாட்டில். பிரதிபா பாட்டில் அலறி, என்னடா பிராண்டி பாட்டில் சொல்லி என் பேர சொல்றான்னு விபரீதமாய் அந்த அம்மா எழுந்தடிச்சு. பேராசிரியர் அன்பழகன் சொன்னார், டோன்ட் ஷாக், டோன்ட் வரி, வாட் ஹேப்பன். அந்த அம்மா திருப்பி கேட்டால, ஒண்ணும் இல்ல, இந்தியாவிலேயே தண்ணி அடிக்காத ஜனாதிபதி நீங்க மட்டும்தான். அவன் கவிதை பாடிட்டு இருக்காங்க. 5000 கோடி ரூபாய் செலவழிக்கலாம். இன்னைக்கு அம்மா சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து இந்த பட்டனை அழுத்திடுறாங்க. எல்லா நல்வாழ்வு திட்டங்களையும் கோட்டையிலிருந்தே திறந்துடுறாங்க. செலவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நகர செயலாளருக்கும் செலவு இல்ல, வட்ட செயலாளருக்கும் செலவு இல்ல. கொடி கட்டணும்னு அவசியம் இல்ல, மந்திரி வராரு, ஒரு வேலை கிடையாது. அவ்வளவு சிக்கனமான கவர்மெண்ட் இன்னைக்கு. மக்களுக்காக சர்க்கார் நடத்துறோம். இப்ப பெரிய பிரச்சனை வால்மார்ட். இந்தியாவினுடைய சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு FDI இந்தியா தாரை வார்த்து கொடுத்து விட்டது. ஜீவா உலவிய மண்ணில் நாஞ்சில் சம்பத் பேசுகிறேன். இந்தியாவின் சுதந்திரம் சூறையாடப்பட்டு விட்டது. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ என்று பாடினான் பாரதி. சும்மா வரவில்லை சுதந்திரம். சுக்கா மிளகா கிளியே அக்கா கொண்டு தருவதற்கு சுதந்திரம் என்று கேட்டான் பாரதிதாசன். இந்தியாவின் சுதந்திரத்துக்கு இன்னைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. கருணாநிதிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இத்தாலி எருமை இந்தியாவை வெளிநாட்டுக்கு விற்பதற்கு இன்றைக்கு அணியமாகிவிட்டாள். நான் தாம்பரத்தில் சொல்லுகிறேன், எத்தனை கடை விதிகள்! இந்தியா முழுவதும் 6 கோடி வணிகர்களின் வாழ்க்கை பாழாக போகிறது. 21 கோடி உழவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறது. காரில் பயணிக்கிறேன். பகலில் பயணம் செய்கிற பொழுது நான் திட உணவுகள் எதுவும் எடுத்துக் கொள்வதில்லை. பசிக்கும். ஒரு மரத்தின் நிழலில், ஒரு சைக்கிளில் ஒரு பானை நிறைய பதநீரை வைத்துக் கொண்டு பனை ஓலைகளை கேரியர்ல வச்சு கட்டிட்டு தலையில தலைப்பாகை கட்டிட்டு ஒரு பனையேறும் தொழிலாளி நிற்பான். காரை நிறுத்தடான்னு சொல்லுவேன் டிரைவர்கிட்ட. அந்த பனை ஓலையில் ஒரு பதநீரை வாங்கி குடிப்பேன். நான் தாம்பரத்திலும் சொல்லுகிறேன், பனைவிடும் பொருள்கள் அனைத்தையும் திரும்பவும் தேடி பயன்படுத்துங்கள். நமக்கு நோய் வந்ததே அதற்குத்தான் காரணம். நாம் இப்பொழுது அனைவரும் சக்கரவர்த்தியாக இருப்பதற்கு காரணமே சர்க்கரை தான் காரணம். பனைவிடும் பொருள்களை நம்ம தொலைச்சிட்டோம். நான் பதநீரை வாங்கி குடிச்சேன், ரொம்ப ஒரு ருசியாக இருந்தது. தாகமும் தீர்ந்தது, பசியும் தீர்ந்தது. இன்னும் விடுங்கன்னு சொல்லி மீண்டும் 2 பனை ஓலை பட்டையில வாங்கி குடிச்சேன். எவ்வளவுன்னு கேட்டேன். 30 ரூபாய்னா 100 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். ஐயா இதுதான் போனீங்கன்னா வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு கார்ல ஏறினேன். ரயில்வே கிராசிங்ல வண்டி நிற்கும் ட்ரெயின் போறதுக்கு. பாலடைந்த உருவம், பஞ்சடைந்த மேனி, கண்டாங்கி சேலையோட ஒரு தட்டுல வெள்ளரி பிஞ்சின்னு ஒரு அம்மா கத்துவா. என்னம்மா விலைன்னு கேட்பேன். 10 ரூபாம்பா. 3 கெட்ட வாங்கி வண்டியில வச்சுட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுப்பேன். மீதி வாங்க மாட்டேன். 100 ரூபாய கண்ணுல ஒத்திட்டு சொல்லுவா, மகராசனா இருப்பேன்னு சொன்னா. தாம்பரத்தில் அமைச்சர் முன்னால் நாஞ்சில் சம்பத் ஒரு மகராசனை போல நிற்கிற பாருங்க. அவ வாழ்த்து எனக்கு வந்து சேர்ந்த வரலாறு இது. இனிமேல் தாம்பரத்தில் சொல்லுகிற, இனிமேல் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. 10 சென்ட் நிலத்துல கீரை பாத்தி வச்சு அதை அறுத்து தாம்பரம் கடை வீதியில் கொண்டு வைக்கலான்னு கணக்கு போட்டா அது நடக்காது. வீட்டு கொல்லையில் விளந்த முருங்கைக்காய், புடலங்காய் கூறு கட்டி தாம்பரத்தில் வைக்கலான்னு நினைச்சா இனிமேல் நடக்காது. 21 கோடி விவசாயிகளுக்கு வாழ்க்கை சூறையாடப்பட்டு விட்டது. 6 கோடி சில்லறை வணிகர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டது.
நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு வருகிறது. எதிர்க்கிறேன் என்றான் கருணாநிதி. ஆனா ஆதரிச்சு ஓட்டு போட்டான். வெள்ளாட்டின் தலையை காட்டி ஓநாயின் கரியை விற்பான். ஏண்டா ஆதரிச்ச? அது தமிழ்நாட்டில்